கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் உன்னதத்தினால், இந்த நாள் அற்புதத்தினால், இந்த நாள் அதிசயத்தினால், இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு உண்மையான உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை என்ன என்று கேட்டால், யாக்கோப்பு 5:13 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி பலவித துக்கத்தில் இருக்கீங்களா? பலவித கஷ்டத்தில் இருக்கீங்களா? பலவித நெருக்கத்தில் இருக்கீங்களா? அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும். உங்கள் துன்பம் ஓடிவிடும், உங்கள் வேதனை ஓடிவிடும், உங்கள் பலவீனம் ஓடிவிடும். அப்படி என்றால் ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அப்படி என்றால் துன்பப்படும் போது தேவ சமூகத்துக்கு வந்து விடுங்கள். நெருக்கப்படும் போது தேவ சமூகத்துக்கு வந்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இயேசப்பட்ட அவரை மையப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தையும் சிந்தையை காத்துக்கொள்ள. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரே எண்ணத்தில் நீங்கள் சிந்திங்க. கடைசியாக சகோதரரே, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்படி சிந்தித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்கள் துன்பம் உங்களை விட்டு விலகி ஓடிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசப்பா, நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள் வசனத்தின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது ஜெபத்துக்கு பதில் தாங்க. அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.